தாவேக்கா தலைவர் விஜய் அவங்களோட முன்னாள் நிர்வாகி அஜிதா ஒரு அது இதுன்னு பண்ணிட்டு கடைசியில் போய் திமுகவில் போய் சரணடைஞ்சிட்டாங்க. இதனால தான் அவர் அந்த பொண்ணுக்கு வேட்பாளர் இது கொடுக்கல, பின்ன கட்சியிலையும் பொறுப்பு கொடுக்கலங்கிறது நல்லா இப்போ தெரியுது. இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே போய் திமுகவில் சேர்றாங்கன்னா ஒரு 4-5 பேர் ஜெயிச்சு வந்த பிறகு இவங்க திமுக காரங்க அதையும் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு. இது சாதாரண கவுன்சிலர் எலெக்ஷன்ல தான் நிறைய நடக்கும். ஒரு ஊர்ல பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதோ ஒரு சின்னத்தில் கட்சி சின்னத்தில் நின்றுருப்பாங்க, இருந்தாலும் திமுக காரங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள சிந்தனை தான் இருக்கும். எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அஜிதா போன்ற பெண்கள் அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் நல்லது கிடையாது. ஏன்னா முழுமையா ஒரு கட்சியில நிக்கணும். அதுதான் கொள்கை சார்ந்து இருக்கிற கட்சி. இப்போ எப்படி திமுகவில் இருக்கிறவங்க அவங்க குடும்ப அரசியலாக இருந்தாலும் சரி, என்ன கொள்ளையடிச்சாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் பெண்கள் அவங்க வீட்டு பெண்களே பாதிப்பட்டிருந்தா கூட அவங்க அந்த இதை மாற்றி போடாமல் ஒரு 20% இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் ஒரு 20% இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது மாதிரி விஜய்க்குன்னு ஒரு 20% சேர்ற வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் வரும். இதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. மீடியா அப்பப்போ ஏதாவது போட்டு விமர்சனம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய கட்சிகளோடு சார்ந்து இருப்பாங்க. இது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.